ஐயா கரும்பெல்லாம் வெட்ட முடியாது போல இருக்கியா? ஏயா அந்த சக்கர வண்டி விளங்கவே மாட்டாயா? என்னையாச்சு? லாரிங்கெல்லாம் வந்தாதானே வெட்டின கரும்பெல்லாம் மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும். சக்கர வண்டி ஆளுங்க திண்டுக்கல்ல எல்லா லாரியும் தடுத்து நிறுத்திட்டானுங்களாயா. எப்பவுமே விளைஞ்சு அறுக்கிறதுக்கு முன்னாலே குளிச்சு விட்டுருவாங்க. இப்ப அது முடியலன்னு உடனே மார்க்கெட்டுக்கு போறவங்க தடுக்க பாக்குறாங்க. வெள்ளை கரும்பு நட்டா சக்கர ஆலைக்கு தான் அனுப்ப முடியும். கருப்பு கரும்பு நட்டா பொங்கலுக்கு நல்ல விலைக்கு விற்க முடியும்னு இவங்களை நாம தானே நட சொன்னோம். நாளை கழிச்சு காலையில பொங்கல். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மார்க்கெட்டுக்கு போலனா எல்லா கரும்பும் வீணா போயிரும்ண்ணே. ஆத்தா இப்படி ஆயிப்போச்சு ஆத்தா. யாரும் கவலைப்பட வேண்டாயா. லாரியை கூட்டியாரு என் பேரன் போயிருக்கிறான். கண்டிப்பா லாரியோட தேன் வருவான். எல்லார் வீட்லயும் பொங்க நல்லபடியா நடக்கும்யா. வேலுத்தம்பி லாரியில கூட்டி வந்துருச்சு. என்ன வேலு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணு இல்ல சித்தப்பா. போய சித்ராவு கல்யாணமாயி 7 வருஷம் ஆகுது. சுவாதி கல்யாணத்தை பத்தி யாரும் அக்கறை எடுத்த மாதிரியே தெரியல. நீங்க சொல்றது சரிதான். ஏங்க இப்பதான் அவ எஸ்டிவில காம்பேரிங் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள கல்யாணம்னா கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டான். ராஜாமணி அங்கிள், என்னம்மா சுவாதி கிட்ட கேட்காம நீங்க ஏதாவது மாப்பிள்ளை போட்டோ தூக்கிட்டு வந்தீங்க, மொத்த ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிரும். சுவாதி சுவாதி ஐயோ, சுவாதி லெட்டர் எழுதி வச்சிட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்றா இவ? இங்க பாருங்க, என்ன எழுதி இருக்கா படி. வச்சிட்டு போயிருக்கா. கேட்காமல் திருமண ஏற்பாடு செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. அப்பவே சொன்னேன்ல. மேலும் விவரம் தெரிய கிச்சனில் மிக்ஸி அடியில் பார்க்கவும். அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். மேலும் விவரம் தெரிய ஷெட்யூல் உள்ள கார் வைப்பரில் பார்க்கவும். பணம் நகை எடுத்து எஸ்கேப் போய்டான்னு நினைக்கிறேன். திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? சீக்கிரம் தரங்க. ஏண்டி ஓடி போறேன்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு கார்ஷல உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு இருக்க? வீட்டை விட்டு தான் போறேன்னு சொன்னேன், கேட்டை விட்டு போறேன்னு சொல்லியே. பெத்தவங்களை மதிக்காம தாய் இஷ்டத்துக்கு ஓடி போறதுக்கு நான் ஒன்னும் ஓடுகாலி கழுத கிடையாது. நீங்க முதல்ல லெட்டர் படிங்க. நான் எஸ்டிவில இருந்து படிப்படியாக இடிவி, ஜி டிவி, சோனி டிவிக்கு போய் சிஎம் பிஎம் கிட்ட இன்டர்வியூ எடுத்து கடைசியா பிபிசிக்கு போய் குயின் எலிசபெத்தோட உயிரை எடுப்பேன். பேட்டி எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். மலேசியால சின்ன தாத்தாவும் பாட்டியும் உன் கல்யாணம் எப்போ அப்பன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் ஆம்பிஷன் என்ன ஆகுறது? சுவாதி, ஒவ்வொரு தடவையும் உன்னை டிவியில பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அந்த அளவுக்கு பயமா இருக்குமா. இந்த அப்பாக்காக உன் ஆம்பிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. ஓகே. எஸ். உங்களுக்காக இல்ல, அப்பாக்காக. ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. ஏய், மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவேன். ஐயா, என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு. முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. சரி, கலவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி. உன் சட்டையை அசிங்கம் பண்ண காக்காவ நான் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன். என்னடா கல்லிங்கானா காக்காங்கானா? கல்லு எங்க போச்சு? கல்லு எங்க விழுந்திருக்கும்? என்னடா கல்ல காணமானே. அண்ணே இதோ இருக்குனே. அண்ணே காக்கா ரத்த காயத்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே. அப்ப இது என்ன? டேய் பெயிண்ட், எங்க அண்ணன் மூஞ்சில சவு பெயிண்ட் ஊத்திட்டா. பெயிண்ட் நான் ஊத்துறீங்க. எல்லாமே ஊட. என்ன டேய், ரத்தத்தை பெயிண்ட் சொல்லாம மேற்கொண்டு இவனை ஏன் மேல தள்ளி கொல்லவா பாக்குறீங்க? இப்ப பொண்ணே கொல்ல சூப்பரா தெரியலையே. மிஸ். ஐயோடா என்ன ஆச்சுது? பெருசிக்கல டாப் ஓபன் ஆகி போச்சு. ஏய் ஏன் மேல கல்லெடுத்து அடிக்குறா? ஓ மண்டை உடைக்க விட மாட்டடா. விட மாட்டடா. என்ன இவனுக்கு ஓபன் ஆகி போச்சு? ஏய், உன்னை விட மாட்டேன்டா. குளிக்கிற படம் ஊத்திராரா? சொன்ன கண்ணாடே நான் சொன்ன கண்ணாடே வாடா. பாவி பயலே, டீ குடிக்க வந்தே மேல ஊத்திட்டானே. ஏன்டா அப்படி பதிலுக்கு பதில் கோவப்படுறீங்க? அடேய், கடையில தண்ணி எடுத்து ஊத்துறா. தண்ணி எங்க இருக்கு? அந்த கேன்ல இருக்குடா. சீக்கிரம் ஊத்துறா, நல்லா ஊத்துறா. டேய், என்னடா தண்ணி ஊத்துறோம்னு ஓவர் ஆறியுது. அது மண்ணெண்ணெய் கேள்றா மடையா. மண்ணெண்ணெயா? முதல்ல சொல்ல வேண்டியதா மூதே. காலி பண்ணிட்டேன். எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கடா, ஓடுங்கடா. ஐயோ, பழப்புல நெருப்பள்ளி போட்டானே. அட படுபாவிகளா, ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. கொஞ்ச நேரத்துல டீக்கடையாக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே.
காற்று வாங்க போனேன். யாரா அந்த முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கவே? சிறுசா இருக்குமோ, ஒருவேளை பெருசா இருக்குமோ? இது ஒரு தினுசா இருக்கே. பேசாம உள்ள பூந்து பாத்திர வேண்டியதான். யாருப்பா உள்ள? ஏண்டா போறதையா இருந்தாலும் விட மாட்டியா? உடனே தூக்கி பாத்துருவியா? யோ, நீ பொத்திக்கிட்டு என்ன பண்றேங்கிறதான் உள்ள வந்து பார்த்தேன் நானு. உள்ள வந்து பாக்குறதுக்கு இது என்ன ரூமாடா? அறிவு கட்டவனே, ஆவி பிடிக்கிறேன்டா. ஆவி பிடிக்கிறான் தான் சுடுகாட்டுல போய் பிடிக்க வேண்டிய வீட்டுக்குள்ள உட்காந்து ஏன் பிடிக்கிறேன்? யாருக்கிட்ட நான் கத்துறேன்? ஐயோ, வெந்நீர் தூக்கிட்டானே. கொல்லுங்கடா, உண்மை சொல்றவருக்கு அடிச்சு கொல்லுங்க. கரடு முத்து வீட்டையும் வடங்காட்டையும் கொடுத்து இந்த ரெண்டு பேரும் எங்கடா? அண்ணா எங்கண்ணே ஜாலியா கிளம்பிட்டீங்க? இதெல்லாம் பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்க மாதிரி தெரியல. இல்லண்ணே, எப்பவுமே அழகா மூக்கு மூலியமா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். தேனியில இருக்க நம்ம புளிய மரத்தை பூரா உளிப்பி உடைச்சு குத்தி காசாக்கி மார்க்கெட்ல கொண்டு கொடுத்துட்டு வர போறேன். போதுமா? தள்ளு. அப்ப கொட்டை பத்திரண்ணே. என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. அப்படி முழுசா 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 அது என்ன பாதியா கட் பண்ணி சொல்ற? உன் சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தி இல்ல அவனே உசுரோட இருக்க மாட்டேன். எப்படி அடிக்கிறாங்க பாரு. பிச்சு விடுற ஆஸ்களோட. ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி வாங்க சந்தைக்கு போவோம். சந்தைக்கா? எப்பவும் காலையில சண்டைக்கு தானே போவோம். அது என்ன புதுசா சந்தைக்கு? சித்தப்பு ஒரு காலமாட வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி. இந்த செண்பக மேட்டர்ல ஏதோ தூக்கலா பார்த்து வாங்கியாமே. இதேவே சொன்னா உன்ட்ட. யோ, எதுக்கு ஜீப் இந்த ஊருக்குள்ள போகுது? யப்பா, என்னப்பா அந்த பிக்கால போய் வீட்டு கூட்டி வந்திருக்க? இவன் செத்த மாட்டியே 10 தடவை வெட்டுவானே. யோ, வரான்டா, நீ மட்டும் வரானேயா? தூங்கணும் எழுப்பி தூக்கல மாட்டி விட பாக்குற. அம்மா, தப்பிச்சா யாரு? என்னமா ஓடிட்டு இருக்க? யோ, நீ எப்படி அந்த முழு நேர கிரிக்கெட் இருந்து முழுசா தப்பிச்சு வந்த? அது அப்படிதான். அந்த மெட்ராஸ்கார போய் வாசு ஒன்னு ஏதோ மந்திரிச்சோ மண்டையில மசாலா தடவிட்டாடா. அவனை இப்ப நான் பார்த்தேன். இப்ப நீ வாசு பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. கண்ண மூடு. கண்ணத்தரோ. நான் தான் வாசு. நீ வாசா? அட ஏப்பா. ஏய், வேலுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. இப்ப பாரு. மிஸ்டர் குழந்தைசாமி, ஐ அம் வாசு. I can speak English, walk English, talk English, swim English, jump English, English, lot of English. அப்ப நீதான் வாசா? அட பாவி, நினைச்ச மாதிரியே எங்க வேலுவை கடத்திட்டேடா. இந்திய ஒருமைப்பாடு, கலாச்சாரம், வந்தே மாதிரம், அம்மஞ்சல அப்பத்தா, ஐயனார் சித்தப்பான்னு சொல்லி நாடகம் போட்டலாம் இதுக்கு தானாடா? சித்தப்புட்டு சொல்லி உன்னை செத்தப்பூ ஆக்கல. என் பேர் குழந்தை சாமிடா, குரங்கு சாமிடா. ஏய் குரங்கு, நீ ஓடி போய் சொல்றதுக்குள்ள நான் ஜீப்ல போய் நீதான் வேலு அனுப்பிட்டேன்னு சொல்லுவேன். அவங்க நம்பினா தானே? சித்தப்பா எல்லாம் உன்ன நம்புவாங்களா இல்ல வேலு நம்புவாங்களா? வேலு தான் நம்புவாங்க. அப்ப என்ன தானே நம்புவாங்க? அது உனக்கு மட்டும் தானே தெரியும். வேலு எதுக்காக ஊருக்கு அனுப்பிச்சேன் தெரியுமா? பத்து நாள் கழிச்சு வேலு இந்த ஊருக்கு வரும்போது சக்கர பாண்டின்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது. மீறி இருந்தான்னா அவன் நல்லவனா மாறி இருக்கணும். 1000 அருவாளால செய்ய முடியாதத 6 அறிவால செய்ய முடியும் நான் காட்டுறேன். எங்க அண்ணன் இந்த ஊருக்கு திரும்பி வந்து சந்தோஷமா வாழும். அங்காளி பங்காளியை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, ரோட்ல போறவன அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. ஏன் சித்தப்பா? வேலை சக்கரபாண்டி வீட்டுக்கு தனியா போகும்போது நீயும் கூட போனல? அந்த ஜீப் கூட தான் கூட வந்துச்சு. அதையும் போட்டு நொறுக்க வேண்டியதானே? திங்கிரிங்கி பஞ்சரிங்கன்னு 10,000 செலவு இருந்தாலும் பயப்படுற. எனக்கு சேலாரமானாலும் நீ தான் செலவு பண்ணணும். சொல்லிவிட்டு ஆமா. சீரியஸ் அடிக்கிற வேற விளையாட்டு அடிக்கிற வேற சித்தப்பு. சும்மா ரொம்ப பேச அடிக்கடா. காலையில சாம்பார் ருசியா இருக்குன்னு சர்பத்து மாதிரி குடிச்சு தப்பா போச்சுடா. உள்ள ஒரே கார் வண்டி சத்தமா இருக்கு. வேலோட சொந்தக்காரனே, இவனை நம்ம தூக்கணும். அண்ணன் நம்மள ரொம்ப பாராட்டு வர்றான். ஆயிருக்க இடத்துலயும் காவலுக்கு ஆளை போட்டு வச்சிருக்கானே இந்த சக்கரவாண்டி. கக்கிசுக்கு போற இடத்துலயும் ஒரு மனுஷனுக்கு கண்டமாடா. கடவுளே காப்பாத்துறா. ஏய், பக்கிய கட்டுமான தானே உட்கார்ந்துருக்கேன். ஏன் இப்படி வந்தே முறை ஜட்காய் நிக்கிறீங்க? அப்படி பயப்படுறீங்க, பின்னாலே விரட்டிட்டு வர்றீங்க. பாம்புடா பண்ணாட. பாம்பா? எங்க? பக்கத்துல பாருடா. அம்பு, சம்பு, பாம்பு. அப்பா, ஐயோ, பார்த்தா நம்ம சொந்த ஊர் சொக்கம்பட்டியில வச்சு சொல்லுவாங்க போல் இருக்கு. ரன்னிங்ல திங்க் பண்ணி பொழைச்சுக்கடா. இங்கிட்ட போயிருக்கான். எங்கிட்ட போனா? எங்கிட்ட வந்து ஆளை காணோம். என்ன மாயமா இருக்கு? டேய், அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான்டா. ஆளதான் தப்பிக்க விட்டோம்.
வந்தது அந்த கரும்பு காட்டை கொளுத்திட்டு போடணும்னு வச்சுக்க சக்கரபாடி நமக்கு சன்மானம் கொடுப்பாரா பயிர்களா வந்த வேலையை முடிக்காம போக மாட்டாங்க போல் இருக்கு. எப்படி கொளுத்துங்க? நம்மகிட்ட பெட்ரோல் இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல. டேய் இந்த இருக்கடா சோள கொல்ல பொம்மை இத கொளுத்தி உள்ள தூக்கி போட்டா கரும்பு காடு தானே அடிச்சிட்டு போகுது. நல்ல ஐடியா. ஓடுனா வெட்டுறாங்க, நின்னா குளுத்துறாங்க. இவங்க மத்தியில எப்படிரா பொழைக்க போற குழந்தை சாமி? மொத்த மாப்பிளே பொம்மை எப்படி ஏறிய போகுது? ஐயோ ஐயோ அந்த ஒரு ஏரியா தான் பாக்கிருச்சு, அங்கேயும் தீய வச்சு விட்டாங்களே. குதிச்சிடுறா குழந்தை.